அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகருக்கு நீச கிரகம் அவருடைய சுய ஜாதகத்துல இருக்குன்னா அந்த நீச கிரகம் எதை கொடுக்கும், எப்படி இருந்தால் அந்த நீச கிரகத்தினால் நன்மைன்றதை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக ஜோதிடத்தின் அடிப்படையில நம் ராகு கேதுகளுக்கு இன்னும் விவாதத்துக்குரிய நீச வீடுகள் தான். மற்றபடி ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 7 கிரகங்களுக்கு நீச வீடானது அமைந்திருக்கிறது. அதுபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஆதிபத்திய வீடுகள் உண்டு. அதுல குறிப்பா ஒளி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய சந்திரருக்கு மற்றும் ஒற்றை ஆதிபத்தியமும், மற்ற பஞ்சமகா புருஷ கிரகங்களுக்கு இரட்டை ஆதிபத்தியமும் வழங்கப்படுது. 2 வீடு, ஒரு சூரிய சந்திரனை தவிர மற்ற பஞ்சமகா கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி போன்ற கிரகங்களுக்கு 2 ஆதிபத்திய வீடுகள் இருக்கும். அப்ப அந்த ஆதிபத்தியங்கள் ஒரு ஜாதகத்துல அந்த பஞ்சமகா கிரகங்களோ சூரிய சந்திரனோ நீசம் பெற்றால் அந்த ஆதிபத்தியங்கள் பாதிக்கப்படுமானா கண்டிப்பா பாதிக்கப்படும். அந்த ஆதிபத்தியம் ஜாதகருக்கு கிடைக்காது. இது உறுதியான தகவல். அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஒரு ருணரோக பாவாதிபதி ஆதிபத்தியத்தை இழக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை, ஜாதகருக்கு வேலையும் இருக்க போறதில்ல, எதிர்நோய் கடன் வம்பு வழக்கு எதுவுமே இருக்க போறதில்ல, வாழ்க்கையை மத்த பாவத்தை வச்சு பயணப்படுவார்னு சொல்லிடலாம். ஆனா எப்பொழுதுமே சூரிய சந்திரனை தவிர மற்ற எல்லா கிரகங்களுக்குமே 2 ஆதிபத்தியம் இருக்கும். ஒன்னு செயல் இருந்தாலும் இன்னொன்னு செயலோட இருக்கிற மாதிரி தான் விதி அமைக்கும். ஒரு உதாரணத்திற்கு மேஷ லக்ன ஜாதகருக்கே புதனை அவயோகின்னு சொல்றோம். புதன் நீசம் ஆயிட்டாருன்னா நல்ல பலன், அவயோகி நீசம் ஆயிட்டார். ஆனா ஆதிபத்தியங்கள் இழப்பார். ஆதிபத்தியங்கள் 6ஆம் இடம் ஓகே. ஒரு மேஷ லக்ன ஜாதகருக்கு 6ஆம் இடத்துல புதன் நீசம் ஆகிறாருன்னா சனி வலுத்து இருந்தா தொழில் செஞ்சு பரிசிப்பார். ஆனா தீரியம் வேணும், தைரியம் வேணும், ஜாதகருக்கு புகழ் வேணும், இதெல்லாம் கிடைக்காம போயிடும். அப்ப நீசம்ன்றது ரொம்ப ரொம்ப கடினமான பலன். ஒரு ஜாதகத்திலே நீச கிரகங்கள் முழு நீசத்தை அடைந்தால் கண்டிப்பா ஆதிபத்தியம் கெட்டு போயிடும். ஒரு ஜாதகத்துல சூரிய நீசம், பங்க விதியே பெறல, வலுவே பெறல, ஸ்தான வலுவே பெறல. அவர் உதாரணத்திற்கு சூரிய நீசம் பெற்றாலும் அம்சத்திலும் அதே வீட்டுல வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறாருன்னா வலு பெறுவார். இல்ல நீசபங்கம் அடையணும், இல்ல பரிவர்த்தனை அடையணும், இல்லையா திக்பலத்துல 10ஆம் வீட்டாவது வரணும். 10ஆம் வீடு அமைவுகள்ல யாருக்கு வர முடியும்னா, இப்போ ஒரு ஜாதகர் ஆதிபத்திய ரீதியில மகரத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னா, மகரத்துல சூரியன் 10ல நீசன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல திக்பலத்தை பெறுவார். இது போல திக்பலம் நிறைந்த இடத்துல இருந்தா கூட ஓகே. சூரியன் ஸ்தான வளத்தை முழுவதுமா இழந்துருச்சுன்னா அவரோட ஆதிபத்தியம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ஒரு ஜாதகத்திலே முழுவதுமாக கிரகம் நீசம் பெற்றால் அந்த ஆதிபத்தியம் கெட்டு போயிடும். குடும்ப ஆதிபத்தியம், மேஷ லக்ன ஜாதக சுக்கிரன் நீசமானா குடும்பம் இருக்காது, பார்ட்னரால ஆதாயமே இல்லை, எப்பயுமே பிரச்சனைகள் உண்டு. அதுபோல ஒவ்வொரு லக்னத்திற்கும் சூரிய நீசமானா அந்த ஆதிபத்தியம் கிடைக்காது, சந்திரன் நீசமானா ஆதிபத்தியம் கிடைக்காது, செவ்வாய் நீசமானா அந்த இரட்டை ஆதிபத்தியம் கிடைக்காது. குருவும் அப்படித்தான், புதனும் அதாவது சனி பகவானும் அப்படித்தான், சுக்கிரனும் அப்படித்தான். அப்ப விதியின் அடிப்படையில நீச கிரகங்கள் ஆதிபத்தியத்தை இழக்க செய்யும். அப்ப நீச கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல இருக்கிறது யோகமானா யோகங்கள்ல அது சாபம், அந்த ஆதிபத்தியம் கிடைக்காம போயிடும், ஜாதகருக்கு பிரச்சனை. அது இருள் கிரகமா இருந்தாலும் சனியா இருந்தாலும் சரி, செவ்வாயா இருந்தாலும் சரி. சனியோட காரகமும் மனுஷனுக்கு தேவை, செவ்வாயோட காரகமும் மனுஷனுக்கு தேவை. சனி சகிப்பு தன்மையை கொடுக்கிறார், செவ்வாய் போராட்ட குணத்தை கொடுக்கிறார், 2மே மனுஷனுக்கு வேணும். அப்ப காரகத்தின் அடிப்படையிலும் ஆதிபத்தியத்தின் அடிப்படையிலும் எந்த கிரகமும் ஜாதகத்தில் நீசம் பெறுவது யோகம் அல்ல. ஆனா நீச கிரகம் ஒரு பாயிண்ட்ல யோகம் செய்யும், பங்க விதிகளை அடையும் பொழுது. அதை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சூரியன் ஒரு ஜாதகத்துல நீசம், எப்ப இந்த நீசம் பெற்ற சூரியனால் லாபம் கிடைக்கும், ஆதிபத்திய பலனையும் அனுபவிக்க முடியும்னா சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஏதாவது ஒரு வகையில வலுபற்றே இருக்கணும். ஒருவேளை அவர் கண்ணில நீசம் கூட பெறலாம், ஆனா சூரியனை தாண்டி முன்பின் அவரால் பயணிக்க இயலாது. அப்ப சூரியனோட பரிவர்த்தனையில இருக்கலாம், அல்லது சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அங்கேயே ஆட்சியிலே இருக்கலாம், அல்லது அருகில் கன்னிமனையிலே நீசம் பெற்றிருக்கலாம். சூரியனுக்கு நீசபங்கம் நிகழ்ந்தே ஆக வேண்டாம், அப்பதான் விதிப்படி யோகமாக செயல்படும். மற்ற எந்த அமையிலும் சூரியனுக்கு நீசபங்கம் நிகழ்ந்தால் மட்டும்தான் அந்த சூரியனுடைய ஆதிபத்தியமும் காரகரான நோய் நிவர்த்தியும் தலைமை பண்பும் தந்தை ஆதிபத்தியம் இருந்தாலும் முழு திருப்தி கிடைக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப சூரியன் நீசபங்கத்துல எப்படி எல்லாம் இருக்க முடியும்னா, ஒருவேளை நீசம் பெற்று 10ஆம் மனையாக அமர்ந்தாலும் 10ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்றாலும் இந்த சூரியனுக்கு பங்கம் வேலை செய்யும். நீசபங்கமா சூரியன் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கலாம், அல்லது சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஏதேனும் ஒரு வகையில வலுப்பெற்று நீசபங்கத்தை நிகழ்த்தணும். இப்படி இருந்தா தான் ஜாதகத்திலே சூரியன் வலுப்பெறுவார், இல்ல பரிவர்த்தனையில இருக்கலாம். இப்ப சந்திரன் ஒரு ஜாதகத்துல நீசம் பெற்றிருக்கிறாருன்னா இவர் எப்ப யோகம் செய்ய முடியும்னா, சந்திரன் 4ஆம் மனையாக அமர்ந்து திக்பலம் பெற்றாலும் யோகம்,
சந்திரன் வர்க்கோத்தமம், அதாவது உங்க ராசி சக்கரத்திலே சந்திரன் விருச்சகத்துல இருந்து நவாம்ச சக்கரத்துல விருச்சகத்துல இருந்தா அப்பொழுது சந்திரன் யோகம் செய்வார், சந்திரனுக்கு நீசபங்கம் நிகழ்ந்துடும். அல்லது சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பது, செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது, அல்லது சந்திரனோடு பரிவர்த்தனையில் இருப்பது நீசபங்கத்தை உருவாக்கும். இப்படி இருந்தா இந்த நீச சந்திரனானது யோகத்தை செய்யும். செவ்வாய் நீசம் பெறுகிறார், ஜாதகத்துல செவ்வாய் நீசமா இருக்கிறார், இவர் எப்ப நீசபங்கத்தை பெற்று யோகம் செய்வார்? செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகமனையில நீசம் பெறுவார். அப்ப நீசம் பெற்ற செவ்வாய்க்கு எப்பெல்லாம் பங்க விதி நிகழ்னா, முதல் விஷயம் செவ்வாய் 10ஆம் மனையா வந்தாருன்னா திக்பிலத்துல நீசபங்கம் இருக்கும். செவ்வாய் வர்க்கோத்தமம் பெறார், கடகத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னா அதே செவ்வாய் நவாம்சத்திலும் கடகத்துல இருக்கிறது, இது நீசபங்கத்தை கொடுக்கும். அல்லது செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது, ஆட்சி பெற்றிருப்பது, அல்லது செவ்வாயோட வீடுகள் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றிருப்பது. இன்னொரு பாயிண்ட்ல குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது, கூடவே அருகில் இருந்து குரு உச்சம் பெற்றிருக்கும் போதெல்லாம் செவ்வாய் நீசபங்க நிகழும். இந்த செவ்வாயும் யோகம் செய்வார். இந்த நீச செவ்வாய் ஆதிபத்தியங்களையும் கொடுப்பார், காரகங்களையும் கொடுப்பார், 30 வயதிற்கு பிறகு பெரும் அதிர்ஷ்டங்களை செய்து கொடுப்பார். அதுபோல குரு நீசம் பெற்றிருக்கிறார், எப்ப யோகத்தை செய்யும்? நீச குரு எப்ப யோகம் செய்யும்? மகரமனையில குரு நீசம் பெறுவார். மகரமனையில யாருக்கெல்லாம் குரு இருக்கிறாரோ கண்டிப்பா நீசம். குருலாம் இயர்லி 1 இயருக்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்தை மாற்றக்கூடிய. இப்ப மகரத்துல குரு வந்துட்டாருன்னா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா பிறகுற குழந்தைகள் அத்தனை பேருக்குமே குரு நீசம் தான். அப்ப எல்லாருக்கும் ஆதிபத்தியம் கெட்டுருமா? ஏன்னா தனுஷு மீனன்னு 2 ஆதிபத்தியம். அப்ப குரு எப்ப நீசபங்கம் அடைய முடியும்னா, குருவோடு செவ்வாய் உச்சம் பெற்று இணைஞ்சாலும் நீசபங்கம், சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் உச்சம் பெற்று இருக்கிறார் நீசபங்கம், சனிக்கு வீடு, அதாவது குருக்கு வீடு கொடுத்த சனி நீசம் பெற்றாலும் நீசபங்கத்துல வரும். அதுபோல குரு பகவானை ஆட்சி பெற்ற சந்திரனுடைய பார்வையில் இருந்தாலும் நீசபங்கம் நிகழும். குருவும் சனியும் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றாலும் நீசபங்கம் நிகழும். குரு லக்னத்தில் அமர்ந்து நீசம், அதாவது மகர லக்னக்காரருக்கு நீசபங்கத்தை அடைவார். அதுபோல குரு வர்க்கோத்தமம், ராசி சக்கரத்திலே மகரத்தில் அமர்ந்து அம்ச சக்கரத்திலே மகரத்தில் இருந்தா குருவுக்கு நீசபங்கம். இப்ப இந்த குரு யோகத்தை செய்கிறார், நீச குரு யோகத்தை செய்கிறார். சனி பகவான் நீசம் பெற்று இருக்கிறார். சனியும் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பொதுவான இருள் கிரகம் நீசம் பெற்றுட்டா வாழ்க்கை முன்னேறுமா? கண்டிப்பா கிடையாது. ஆதிபத்தியங்கள் கிடைக்கிறதுல ஆயுள்ல பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த சனி நீசம் எப்ப யோகமா வேலை செய்யும்? சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது, அல்லது நீசமே பெற்றிருப்பது, அல்லது சனியோடு அமர்ந்த சூரியன் உச்சம் பெறுவது. சித்திரையில ஒருத்தர் பிறந்து அதன் கூட சனி நீசமாயிருக்குன்னா நீசபங்கத்தை பெறுவார். அதுபோல சனி செவ்வாயோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது யோகம். சனி செவ்வாயோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது பெரும் யோக பலனை கொடுக்குன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல சனி பகவான் 7ஆம் மனையாக அமர்ந்து திக்பலத்துல, துலாமனைக்கு மட்டும் வரும், துலாத்தில் பிறந்தவருக்கு 7ல சனி நீசன்னா யோகம், திக்பலத்தை பெறுவது. அதுபோல சனி பகவான் வர்க்கோத்தமம் அடைவது. வர்க்கோத்தமம் என்றால் ராசியிலும் அம்சத்திலும் ஒரே வீட்டில இருந்தா இப்பொழுது இந்த சனி யோகங்களை செய்கிறார். இந்த சனி நீசபங்கத்தை நிகழ்த்துகிறார். ஒரு சுய ஜாதகத்துல புதன் நீசமா இருக்கிற, நீசம் பெற்ற புதன் எப்பெல்லாம் யோகம் பண்ண முடியும்? புதன் எங்க நீசமாவார்னா மீனமனையில நீசமாவார். புதன் மீனத்திலே நீசம் பெற்று இருந்து அங்கேயே சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் புதன் நீசபங்கத்துல இருக்கிறார்னு அர்த்தம். அதுபோல புதனோடு குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பது, புதன் மனையிலே குரு அமர்ந்து புதன் மீனத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனையில வலு. புதன் நீசம் பெற்று குரு உச்சம் பெற்றாலும் நீசபங்க வேலை செய்யும். புதனோடு குரு பரிவர்த்தனையில வேலை செய்யும். லக்னமாக மீன லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு புதன் நீசன்னாலும் யோகம். புதன் ராசி சக்கரத்தில் அமர்ந்த இடத்திலே நவாம்ச சக்கரத்திலும் மீனமனையிலே இருந்தார்னா அப்பொழுதும் புதன் நீசபங்கத்தை வேலை செய்வார். இந்த விதிகள்லாம் இருந்தா புதன் நீசம் பெற்ற புதன் யோகங்களை செய்யும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல சுய ஜாதகங்கள்ல சுக்கிரன் நீசம் பெறுகிறார். ரொம்ப முக்கியமான கிரகம், சிற்றின்ப கிரகம், இல்வாழ்க்கை சுகத்தை கொடுக்கிற கிரகம், மனிதனுடைய மகிழ்ச்சியா உறுதிப்படுத்தக்கூடிய காரக கிரகம் சுக்கிரன் நீசம். நீசம் பெற்ற சுக்கிரன் எப்பெல்லாம் யோகம் பண்ண முடியும்? சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் எங்க நீசம் பெறுவார்னா கன்னிமனையில நீசம் பெறுவார். இவருக்கு நீசபங்கத்தை எப்படி நிகழ்த்த முடியும்னா ஒரே விதிதான், புதன் அந்த இடத்துல உச்சமா இருக்கணும், இல்ல அருகில் அமர்ந்து பரிவர்த்தனை இருக்குது. 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷன்ல தான் நீசபங்கம் முதன்மையா உருவாகும். அதன் பிறகு சுக்கிரன் 4ஆம் இடத்திலே திக்பலம் பெறுவார். மிதுன லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு 4ல சுக்கிரன் நீசன்னா யோகம், பங்க விதி பிற்பகுதியில வேலை செய்யும், 3 நல்ல வீடு மனைகள் சொத்து சுகன்னு வாழ்வார். அதுபோல சுக்கிரன் கன்னியிலே அமர்ந்து அதே வீட்டில் அம்சத்திலும் இருக்கிறார். அதாவது நம்ம வர்க்கோத்தமன்னு சொல்லுவோம். நவாம்சத்திலும் சுக்கிரன் அதே வீட்டில் இருந்து ஸ்தான பலத்தை பெற்றார்னாலும் நீசபங்க வேலை செய்யுன்றதை உறுதிப்படுத்துறோம். அப்ப சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் ஏதேனும் ஒரு வகையில வலுக்க முடியும்னா அது ஒரே வகையாக அங்கு உச்சம் பெறுவது அல்லது சுக்கிரனோட பரிவர்த்தனை பெறுவது தான். இந்த நிலையில இருந்தா சுக்கிரன் நீசபங்கத்தை வெளிப்படுத்துவார். இப்ப நம்ம எல்லா கிரகமும் பார்த்தோம். சூரியன் எப்படி இருந்தா நீச சூரியனால் யோகம், சந்திரன் நீச சந்திரனால் எப்பொழுது யோகம்,
நீச செவ்வாயினால் எப்பொழுது யோகம், நீச குருவினால் எப்பொழுது யோகம், நீச சனியினால் எப்பொழுது யோகம், புதனினால் எப்பொழுது யோகம், சுக்கிரனினால் எப்பொழுது யோகம். ஸோ இப்படி உங்க ஜாதகத்துல ஒரு நீச கிரகம் இருக்குன்னா அது ஏதேன்னு ஒரு வகையில நீச பங்கத்தை அடைஞ்சிருக்கான்னு பாருங்க. அப்படி ஆகியிருந்தா அந்த நீச கிரகம் உங்களுக்கு யோகத்தை செய்யும். ஒருவேளை நீச கிரகம் எந்த பங்கத்தையும் அடையில தனித்து நீசன்னா கண்டிப்பாக ஆதிபத்தியத்தையும் இழப்பீர்கள், காரகத்தில் சிறு குறையை கொடுக்கும். உதாரணத்திற்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு, சந்ததிகள் இருக்கிறாங்க, 5ஆம் இடம் நல்லா இருந்துச்சு, சந்ததி இருக்கு, குரு சரியில்லை, எல்லாரும் இருப்பாங்க, ஜாதகருக்கு திருப்தி இருக்காது, ஜாதகருக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுபோலதான் ஆதிபத்திய கிரகங்கள் ஒரு பலனை செய்தால் காரக கிரகங்கள் திருப்தி. பசிச்சதும் சாப்பிட்றோம், பசிச்சா சாப்பிடுவோம், அடிக்கடி பசி வருமா மனிதனுக்கு? வராது. உணவை தடை பண்ணி கொடுத்தாதான் பசி வரும், அடிக்கடி இருந்தா அந்த பசியை உணர முடியாது. அது போலதான் காரக கிரகம் திருப்தியை கொடுக்கக்கூடியது, திருப்தியை கொடுக்கக்கூடியதுதான் காரக கிரகம். அப்ப எந்த கிரகமும் சுயஜாதகத்தில் முழு நீசத்தை அடைவது அவயோகமே என்றதை உறுதிப்படுத்துறோம். உங்க ஜாதகத்துல ஒருவேளை நீசம் இருந்ததுன்னா இந்த பங்க விதிகள் இருக்கான்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.